இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சீனாவை எதிர்த்து கேள்வி கேட்க மோடிக்கு தைரியம் இல்லை என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடாம்புலி பகுதியில் பொதுமக்களிடம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய கனிமொழி, இந்த தேர்தல் என்பது மற்ற தேர்தல் போன்று இல்லை என்றும் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதா இல்லை சர்வதிகாரத்திற்கு விட்டுவிடுவதா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் என்றும் கூறினார். தற்போது கொஞ்சம் பேச்சுரிமை இருக்கிறது, ஓட்டுரிமை இருந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்த அவர், சர்வதிகாரம் முழுவதும் வந்துவிட்டால் யாருக்கும் பேச்சுரிமை இருக்காது, ஓட்டுரிமை இருக்காது என தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மோடி கொண்டு வருவார் என்றும் யாரும் அவரை எதிர்த்து பேசினால் அவருக்கு பிடிக்காது என்றும் விமர்சித்தார். விவசாயிகள் அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று போராடியதாகவும் அவர்கள் என்ன தீவிரவாதிகளா என்றும் கேள்வி எழுப்பினார். விவசாயிகளை டெல்லிக்கு உள்ளே வந்து விடக்கூடாது என்று ட்ரோனை வைத்து கண்ணீர் புகை குண்டு வீசியதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஆணி பதித்த சாலை, பெரிய முள்வெளிகள், சிமெண்ட் வேலி இதெல்லாம் அமைத்து விவசாயிகளை தடுத்ததாக விமர்சித்தார். விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அடிப்படை ஆதார விலை வேணும். ஏன்னா மோடி சொன்னாரு கொடுக்கறேன்னு, கொடுக்கவே இல்லைன்னு போராடுறாங்க. விவசாயிகள் என்ன தீவிரவாதிகளா? அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு ட்ரோன் பறந்து போட்டோ எடுக்குதுல்ல, அந்த மாதிரி பெரிய ட்ரோனை வச்சு அதுல கண்ணீர் புகை, அதை தாண்டி ஆணி பதிச்சு அதுல வண்டி வரக்கூடாது, பெரிய முள்வேலிகள், சிமெண்ட் வேலி இதெல்லாம் அமைச்சு விவசாயிகளை தடுக்கிறார்கள். ஆனா சைனா பார்டர்ல அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம இடத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. கிராமங்களை அமைத்து அதுக்கு பேர் கூட வச்சுட்டாங்க சீன மொழியில. ஆனா அவங்களெல்லாம் எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு மோடிக்கு தைரியம் இல்லை. நம்ம கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவரிடம் உண்மை சொல்லக்கூடிய தன்மையும் இல்லை.